ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி வீக்கெண்ட் அண்ட் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இந்த வீக்கெண்ட் வந்து கொஞ்சம் லென்த்தியான வீக்கெண்ட் தான். பிகாஸ் எல்லாருக்கும் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே லீவ் இருக்கும். இப்போ சேர்ந்த மாதிரி லீவ் கிடைக்கிறதே பெரிய விஷயம்தான். ஸோ அது மாதிரி இந்த வாட்டி வந்து 3 days லீவ் கிடச்சிருக்கு. சரி உட்காந்து ரெஸ்ட் பண்ணலாம் கொஞ்சம்னு பார்த்தா என் பொண்ணு வந்து கொஞ்சம் கபோர்டெலாம் க்ளீன் பண்ணி கொடுங்க மம்மி, மெஸ்ஸியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. 3 months முன்னாடி தான் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி மாட்டி கொடுத்தேன். பட் அதுக்குள்ளேயும் இவ்வளோ மெஸ்ஸியாக்கி களைச்சி வச்சுருக்குறாங்க. எங்கேயாச்சும் கிளம்ப சொன்னால் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு பார்த்துட்டு அது ஓகே ஆகணும்னா அதை ஒழுங்காக திருப்பி மடித்து திருப்பி வைக்கிறது இல்லை. திருப்பி அது ஒரு மாதிரி கிளம்ஸியாக பண்ணி சொருவி வச்சு கம்ப்ளீட்டாக கபோர்டையே மெஸ்ஸியாக்கி வச்சிடுறாங்க. போடுற ட்ரெஸ்ஸை விட போடாத ட்ரெஸ் தான் ஏகப்பட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு எது எது போடுவாங்களோ அதை மட்டும் அடுக்கி வச்சுட்டு தேவையில்லாததெல்லாம் செக்ரிகேட் பண்ணி போட்டுடலான்னு இந்த வாட்டி முடிவெடுத்து அடுக்க ஆரம்பித்தாச்சு. அடுக்க ஆரம்பித்த பிறகு லன்ச் பிரேக் வந்துருச்சு. லன்ச் சாப்பிட்டுட்டோம், காஃபி குடிச்சிட்டோம், டின்னர் டைமும் வந்துச்சு. ஆனால் அடுக்கின பாடு இல்லை. பிகாஸ் அவ்வளோ அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அவங்களுக்கே வந்து அடுக்கும்போது தான் இந்த ட்ரெஸ் இருக்குதுன்றது எல்லாமே ஞாபகம் வந்து எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி கிளியராக வந்து எது எது வேண்டாமோ அதெல்லாம் போட்டுட்டு கண்டிப்பாக தேவையானதை மட்டும் வச்சுட்டு அடுக்கி வைக்கணும்னு அடுக்கி வச்சுருக்கேன். இதை ஃபோட்டோ எடுத்து நான் வைக்கிறதோட சரி தான். நெக்ஸ்ட் வீக் நான் வந்து பார்க்கும்போது திருப்பியும் மெஸ்ஸியாக தான் ஆக்கி வச்சுருப்பாங்க. முதல்ல 4-5 ட்ரெஸ் தான் இருக்கும். நான் சின்ன பசங்களாக இருக்கும்போது அதை அழகாக அடிக்கடிக்கு வச்சுப்பேன். இப்போது ஏகப்பட்டது இருக்குது, வேலையும் அதிகமாக இருக்குது. ஒரு ட்ரெஸ்ஸு நம்மளுக்கே ஞாபகம் இருக்க மாட்டேது, எந்த ட்ரெஸ் எடுத்தோம் எந்த ட்ரெஸ்ஸு போட்டோன்ற மாதிரி அப்படி ஆகிடுச்சு நிலமை. சரி எல்லாத்தையும் எடுத்து கீழே கொட்டிட்டு தேவையானதை மட்டும் எடுத்து வச்சுட்டு தேவையில்லாதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அதே மாதிரி எடுத்து லைனப் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டேன். இது இங்கே எங்கே வச்சுருக்கேன், டெனிம் தனியாக, ஸ்கர்ட், டாப்ஸ் அதெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்குன்னு சொல்லி அடுக்கி வச்சுருக்கேன். பார்ப்போம் எவ்வளோ நாள் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு. எத்தனை ட்ரெஸ் இருந்தாலும் திருப்பியும் நம்ம போடும்போது அந்த ட்ரெஸ் இல்லை, அந்த டெனிம் இல்லைன்னு அதே கம்ப்ளைண்ட்ஸ் தான். அதனால் ஃபைனலாக அடுக்கி முடிச்சாச்சு. நைட்டு காலையில் ஆரம்பித்த வேலை அது போயிடுச்சு ஈவினிங் வரைக்கும். ஹேண்ட்பேக், காஸ்மெட்டிக்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து அடுக்கி வச்சுருக்கேன். எவ்வளோ நாள் மெயின்டைன் பண்ணுவாங்களோ தெரியாது எனக்கு. கடைசி 2 ரோவில் இருக்கிறது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக 1 time 2 time யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ் தான். அப்படியே புதுசாக இருக்குது. யாருக்கு கொடுக்கறது என்னென்னு தெரியல, எந்த ஐடியாவும் இல்லை. ஸோ அதனால் அப்படியே அடுக்கி வச்சுட்டேன் கீழே. எப்போயாச்சும் யாராச்சும் இது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துடலான்னு. தேவையில்லாத ட்ரெஸ்ஸையும் எடுத்து ஒரு பேக்ஸில் போட்டு ஃபுல்லாக வந்து இது பண்ணி வச்சுட்டேன். அதை கட்லடியில் வச்சுருக்கேன்.